வாங்க இன்றைக்கி நம்ம முட்டை குருமா பண்ணலாம். 8 முட்டையை எடுத்து வேக வச்சு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 150 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்கள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நிறைய போடக்கூடாது, அதனால் ஒரு தக்காளி. அப்புறமா மஞ்சள் பொடி, பொரிகடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க வேக வச்சு அதை நான் தோல் உரிச்சிட்டு லைட்டாக உடச்சி வச்சுருக்கேன், 1-2மா. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு சீரகம் இது எல்லாம் எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், இது டேபிள் ஸ்பூன். அந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். ரொம்ப போடக்கூடாது, ஜீரகம் அதிகமாக போட்டோம்னா கசப்பு வந்துடும். அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கசகசா எடுத்துக்கிறேன். இந்தளவு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா சோம்பு நான் எடுத்துக்கிறேன். அந்த சோம்பு இந்த சீரகம் கசகசாவோட எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். இவ்வளவு தான் நம்ம முட்டை குருமாவுக்கு தேவையான பொருள். இப்போ நான் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு, சட்டி நல்லா காஞ்சிருச்சு. கடலை எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறேன். நான் அந்த தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக சேர்த்துக்கிறேன். நான் பாருங்கள், இவ்வளோதான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து உரித்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, ஒத்த தக்காளி தான் போடணும். நிறைய தக்காளி இதுக்கு போடக்கூடாது, குருமாவுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். அதனால் நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். 150 சின்ன வெங்காயம், 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா இன்னும் ஒரு 2 மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நிறைய போட்டோம்னா காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, ஒரு மைல்டான காரம் மட்டும்தான் இந்த குருமாவுக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் இந்த அளவுக்கு செவக்கணும். செவந்தால் தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நான் இப்போ எடுத்து வச்ச சோம்பு, சீரகம், கசகசா மூணையும் அந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிறணும். இந்த டைமில் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சட்டி சூடுலேயே அது வறுக்கிறது மாதிரி கொஞ்சம் நேரமாக ஒரு 2-3 டைம் பரட்டி விட்டோம்னாலே அந்த சூடுலேயே அதை லைட்டாக வறுபட்டுரும். ரொம்ப கருக்கிற அளவுக்கு வறுபடக்கூடாது. அந்த சீரகம் எல்லாம் லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போ பாருங்கள், எல்லாமே வறுபட்டுருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் தனியாக ஒரு சைடு தூக்கி வச்சுட்டு நான் ஆற வச்சுக்கிற போகிறேன். பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுட்டேன், அதை ஆறட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அரை முடி தேங்காய் எடுத்து வச்சதை நான் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பொரியடலை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கையளவு, இந்த மாதிரி ஒரு கையளவு நான் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா குழம்பு திக்னஸுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பொரியலை போட்டு வச்சோம்னா. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் தான் நான் போடுறேன். வேறு எந்த ஒரு மசாலாவும் இதில் ஆட் பண்ணலை. மஞ்சள் பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. இப்போ வாங்க, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். நான் அதை நல்லா திக்காக அரைச்சிக்கிறலாம். அவ்வளோதான், உள்ளே போட்டேன், அரைச்சி வச்சுட்டேன். நான் இப்போ சட்டியை மறுபடியும் நம்ம வெங்காயம் வதக்கின அதே சட்டியவே நான் மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், அதில் கடலெண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் முடிஞ்சளவு கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க, அதான் உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இந்த அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறமா எண்ணெய் காஞ்சதும் நான் இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியாமல் போட்டோம்னா கசப்பு வந்துடும். அதனால் நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, கல்பாசி, ஒரு சின்ன பட்டை, அது 3 நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய்க்குள்ளே. அப்போ அதை நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது. லைட்டாக பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் நான் உள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு 3ஐயும் ஒன்றா போட்டு நான் லைட்டாக வதக்கிக்கிறேன். இது நல்லா செவக்க வதங்கணும். நல்லா செவக்க வதங்கினா தான் அந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். பாதி வதங்கினா அது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு செவந்து வரணும். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த டைமில் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு உடச்சி வச்சுருக்கேன்ல, அந்த உருளைக்கிழங்கையும் அந்த வெங்காயத்துக்கூடையே போட்டு நான் லைட்டாக வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் நம்மளுக்கு உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறலாம். கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன். லைட்டாக அந்த உருளைக்கிழங்குல போட்டு அந்த உப்பு அந்த கிழங்குல பிடிக்கிற வரைக்கும் நம்ம லைட்டாக 2-3 டைம் கிளறி விட்டால் போதும்.
அது உப்பு பிடிச்சதுமா அதை பாருங்கள், உப்பு பிடிச்சிருச்சு. சிம்மில் வச்சு தான் எல்லாமே பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல பொரியக்கடலையெல்லாம், அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். இப்போ அரைச்சி வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரை கழுவி இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு செம்பில் எடுத்து நான் ஒரு செம்பு தண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இப்போ கலக்கி பார்க்கலாம், நம்மளுக்கு தண்ணி போதுமா இன்னும் தேவை இருக்கான்னு பார்க்குறேன். பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், எனக்கு தண்ணி தேவைப்படுது. லைட்டாக இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதில் பாருங்கள், நான் கொஞ்சமாக விடுறேன், இதுக்கு மேலே விடக்கூடாது, ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த அளவுக்கு விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியோட அளவு வந்து தண்ணி பதமாக இருக்கணும். அந்த குருமா இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அது வெந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த அளவு தண்ணி பதமாக இருந்தால் போதும். அது வெந்து வந்துருச்சுன்னா கொஞ்சம் திக்காக மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் வந்து இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு வந்து நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் கலக்கி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் முட்டையை வந்து வேக வச்சு வச்சுருக்க முட்டையை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கிறலாம். நான் 8 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 முட்டை 3 முட்டைன்னு வச்சு பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து பாதி அளவு எல்லா பொருளுமே பாதி அளவு போட்டு கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிறலாம். இந்த அளவுகளை மட்டும் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க எல்லாமே. பாருங்கள், நான் ஒரு கிண்டி விட்டேன். இதுக்கப்புறமா தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுவோம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சோம்பு நம்ம எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல தேங்காயில், ரொம்ப நேரம் கொதிச்சா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும், நல்லா இருக்காது. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் அது கொதி வரணும். அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு இந்த பாருங்கள், இந்த டைமில் கொஞ்சம் திக்காயிருச்சு இந்த குருமா வந்து நம்மளுக்கு. இந்த அளவு நம்மளுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வந்துச்சுன்னா கடுத்துரும். இப்போ நான் வந்து மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் லாஸ்ட்டாக அதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம குருமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் நம்ம குருமா. இது வந்து ஒயிட் ரைஸுக்கு, அப்புறம் பூரி, இட்லி அந்த மாதிரி இதுகளுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக திக்காகவும் மாறிடும். இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.